அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு தமிழ் 10ஆம் வகுப்பில் இயல் 7 பார்க்க போகிறோம். 6 வரைக்குமான திருப்புதல் பிளேலிஸ்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க. வேகமான ரிவிஷன் பண்ணணும், புக்கை பார்த்து பேஜ் பை பேஜ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவில் இயல் 7 விதை நெல் பார்க்கலாம். 7வது இயலில் சிற்றக்கல் ஒளி மாப்போ சிவஞானத்தோட தன் வரலாறு, ஏர் புதிதா அப்படிங்கிற பாடல், மெய்கீர்த்தி, சிலப்பதிகாரம், மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற துணைப்பாடம், அடுத்து புறப்பொருள் இலக்கணம். சிற்றக்கல் ஒளி மாப்போ சிவஞானத்தோடது. 1906 தான் அவர் பிறந்திருப்பார். 1906 சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லியிருப்பார். காந்தி சத்தியாகிரகத்தை தொடங்கினார் தென்னாப்பிரிக்காவில் 1906. அதே மாதிரி வஉ சிதம்பரனார் கப்பல் வாங்கியிருப்பார். அதே வருஷத்தில் தான் ஜூன் 26 சென்னை 1000 லைட் 1000 விளக்கு வட்டத்தில் சால்வன் குப்பத்தில் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் மாப்போசி பிறந்தது 1906 ஜூன் 26 சென்னையில் பிறந்தார். அவங்க அப்பா பேர் பொன்னுசாமி, அம்மா பேர் சிவகாமி. அவங்க அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் ஞானப்பிரகாசம். சரபையர் அப்படிங்கிற முதியவர் தான் பெயரை மாற்றி சிவஞானி அப்படின்னு அழைத்தார். சரபையருங்கிறது தான் சிவஞானின்னு அழைத்தார். அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் ஞானப்பிரகாசம். செவிச்செல்வம் தான் பெற்று வளர்ந்துருப்பார். மாப்போ சிவஞானம் 3ஆம் வகுப்புலேயே அவரால் புக்கு வாங்க முடியாமல் அவர் படிப்பு நின்றும். அவர் எல்லாமே செவிச்செல்வம் தான். கேள்வி செல்வத்தை வளர்த்ததில் கேள்வி ஞானத்தை வளர்த்த பெருமை யாரை சேரும்னு கேட்பாங்க. திருப்பாத்திரி புலியூர் ஞானியாரடிகள், ஞானியாரடிகளை தான் சேரும். அவர் ஊர் திருப்பாத்திரி புலியூர், அது ஞாபகத்தில் வைங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. இவர் 30/9/1932 தமிழா துள்ளி எழு அப்படிங்கிற தலைப்பு கொண்ட துண்டறிக்கையை கடற்கரையில் கொடுத்துருப்பார் எல்லாருக்கும். அதனால அவர் கைது பண்ணியிருப்பாங்க. அவர் கையாலேயே தமிழா துள்ளி எழுங்கிற வாசகத்தை 100க்கும் மேலே எழுதி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி கொடுத்ததுனால அவர் 3 மாதம் தண்டனை, 300 ரூபாய் அபராதம்னு சொல்லியிருப்பாங்க. அவர் 300 ரூபாய் கட்டாததுனால 6 மாதம் கடுங்காவல். 1942 ஆகஸ்ட் 8 இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற முழக்கத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கன்னாக்கா பம்பாயில் பேராய கட்சி தான் பண்ணுச்சு. அதே மாதிரி 13ஆம் நாள் வேலூர் மத்திய சிறையில் அவர் அடைச்சாங்க, மறுபடியும் அடைச்சாங்க. அங்கே காமராசர், சத்தியமூர்த்தி, பிரகாஷம், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாஷம் உட்பட தென்னகத்தில் இருக்கிற முன்னணி தலைவர்கள்லாம் அங்கே பார்த்தாராம். அவர் அங்கே மேலே ஆஸ்பிராசிட் தான் போட்டிருப்பாங்க. அது 120 பாகை வெயில் காயுமா. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருப்பார். 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை அடைந்த மறுநாள் காலையே அவர் எங்கே போயிருப்பார்? வடக்கெல்லைக்கு போயிருப்பார். யாரோட அழைப்பின் பேரில்னு கேட்பாங்க. ஆசிரியர் மங்களங்கிலார் அழைப்பில். இது கேட்டிருக்காங்க. சுமார் 55 வயதுடையவர் அவர் பேர் மங்களங்கிலார். அவரோட அழைப்பில் தான் அவர் வடக்கு பக்கம் போனார். ஆந்திராவை பகுதியாக பிரித்து சேர்த்து கொடுத்ததில் எந்த ஆணையம்னு கேட்டாங்கன்னா சர்தார் KM பணிக்கர் ஆணையம். அவர் தலைமையில் இருக்கிற ஆணையம் தான் மொழிவாரி ஆணையத்தை சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்துருச்சு. சித்தூர் மாவட்டம் நமக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சித்தூர் மாவட்டத்தை ஆந்திராவுக்கே கொடுத்துருச்சு. எந்த ஆணையம்னு கேட்டாங்கன்னா சர்தார் KM பணிக்கர் ஆணையம் தான் இதை பண்ணது. அதுக்கப்புறம் தான் மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு முழங்கினது மாப்போசி. எதனாலனா சித்தூர் மாவட்டம் போனதுனால தான். அவர் சிலப்பதிகாரத்தை தான் ரொம்ப சிறந்த நூலாக சொல்லியிருப்பார். திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாமல் இல்லை நான். இருந்தாலும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கும் பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் எதுனாக்கா அது சிலப்பதிகாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உறுதியாக கூறுவேன்னு சொல்லியிருக்காரு. இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. எனவே தான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடு நடத்தினோம். சிலப்பதிகார மாநாடு நடத்தினது யார்? மாப்போசி. ஓகேவா? அவர் திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ நான் எடுத்துக்கல. அதை விட ரொம்ப ஒற்றுமையாக காட்டுறது, குடும்பத்தையும் வலுப்படுத்துறது எதுன்னா சிலப்பதிகாரம் தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். இவர் தான் சிலப்பதிகார மாநாடு நடத்தினது. மீட்போம் அப்படின்னா ஆந்திரா பிரியும் போது சென்னை தான் ஆந்திராவுக்கு ஹெட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் ராஜாஜி நான் முதல்வர் பதவியை விட்டு விலக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி செங்கல்வராயன் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அப்போதைய பிரதமராக இருந்த நேரு
கண்டிப்பாக ஆந்திராவோட தலைநகர் வந்து ஆந்திராக்குள்ளே தான் இருக்கும். மாப்போ சிவஞானம் அவரோட தெற்கெல்லை போராட்டம் பற்றி சொல்லியிருப்பாரு. நான் வந்து ஃபஸ்ட்டு தெற்கெல்லை போராட்டத்தில் தான் ஈடுபட்டேன்னு அவரே சொல்லியிருக்காரு. கேட்கலாம். வடக்கெல்லையை ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க புக்கில். ஆனால் வடக்கெல்லை வந்து 47 சுதந்திரத்துக்கு அப்புறம் தான். ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடியே தெற்கெல்லையில் பேசியிருக்காரு. அக்டோபர் 25, 1946. எந்த இடத்துல பேசினார் அப்படின்னு கேட்டால் நாகர்கோயில் நகரில் வாடி விஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தில் தான் பேசினார். இதுதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு பேசினது. கிளர்ச்சியை பற்றிய எனது முதல் பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 1953, 54 வந்து இந்த கிளர்ச்சி வந்து தொடங்குச்சு. இந்த கிளர்ச்சியை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது யார் அப்படின்னா தமிழக அரசு கழகம். தெற்கெல்லை போராட்டத்தை தமிழக அளவில் தொடங்கி வச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழக அரசு கழகம் தான் வந்து தொடங்கி வச்சுது. அங்கே இருந்தவங்களில் முக்கியமானவங்க பேர் கொடுத்துருக்காரு. PS மணி, சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், PJ பொன்னையா, இவங்கெல்லாம் வந்து அந்த தெற்கெல்லை கிளர்ச்சியை பார்த்துக்கிட்டாங்க. அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னாக்கா இயற்கையாகவே போர்க்குணம் கொண்டவர் நேசமணி. இவர் வந்து தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்கு உடையவராக இருந்தார். மார்சல் நேசமணி பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சமூக விடுதலைக்காக போராடியவர், வழக்கறிஞராக இருந்திருக்காரு. இவர் நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்காரு. இவர் தான் வந்து குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றது யாருன்னு கேட்கலாம். குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றது யாருன்னா மார்சல் நேசமணி அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறுனுச்சு. என்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் வந்து நம்ம நாட்டோட தென் எல்லையாக மாறுச்சுன்னா 1956 நவம்பர் 1. இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோயிலில் சிலையோடு மணிமண்டபம் கட்டியிருக்கு. யாருக்குன்னா மார்சல் நேசமணிக்கு. இவர் தெற்கெல்லை போராட்டத்தில் ஈடுபட்டதுனால தான் இவருக்கு இந்த பேர் வந்தது. நார்மலாக அவரோட பேர் வெறும் நேசமணி தான். ஏற்கனவே 2 ஆணையம் பார்த்தோம். பணிக்கர் ஆணையம், வாஞ்சு தலைமையிலான ஆணையம் பார்த்தோம். அடுத்து கேரளத்துக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு பசல் அலி ஆணையம் விண்ணப்பித்தது. கேரளத்துக்கு வந்து உதகமண்டலம், கூடலூர், நீலகிரி இந்த பகுதியெல்லாம் வந்து எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அமைக்கப்பட்ட ஆணையம் வந்து பசல் அலி ஆணையம். கேரளாவுக்கு பசல் அலி, ஆந்திராவுக்கு பணிக்கர் ஆணையம். ஆந்திராவோட சென்னையை சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணது வந்து ஒரே ஒருத்தர் தலைமையிலான வாஞ்சு ஆணையம். எந்தெந்த நூலில் வந்து வடக்கெல்லை தெற்கெல்லை கொடுத்துருக்காங்க அப்படின்னா புறநானூற்றுலையும் சிலப்பதிகாரத்துலேயும் வடக்கெல்லையாக வேங்கட மலையையும் தெற்கெல்லையாக குமரிமுனையும் கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரியே நம்ம நாடு அமைஞ்சிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். மாப்போ சிவஞானம். கடல் கடந்த வணிகம். ஆஸ்திரிய நாட்டு தலைநகரமான வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேப்பரஸ் தாளில் எழுதப்பட்ட ஒரு அரிய கையெழுத்து சுவடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சுவடி வந்து சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தமாக இது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததான். சேரநாடு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நூல்வெளி பார்க்கலாம். எனது போராட்டம் என்னும் மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூலில் இருந்து கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு. சிலம்பு செல்வர் அப்படின்னு யாரை சொல்கிறோன்னாக்கா மாப்போ சிவஞானத்தை சொல்கிறோம். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 1906, 1995. இவர் வந்து விடுதலை போராட்ட வீரர். 1952லேருந்து 54 வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார். 72லேருந்து 78 வரைக்கும் மேலவை தலைவராக பதவி வகித்திருக்காரு. தமிழக அரசு கழகத்தை தொடங்கினது அவர் தான். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்காக 1966 சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. தமிழக அரசு திருத்தணியில் உள்ள சென்னை தியாகராஜ நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. திருத்தணியிலும் சென்னை டி நகர்லையும் இவருக்கு சிலை வச்சுருக்காங்க. 2 இடம், திருத்தணி, டி நகர் 2 இடத்துல. இவர் வந்து சாகித்ய அகாடமி வாங்கினது 1966. எந்த நூல்னு கேட்டாங்கன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. கூப்பா ராஜகோபாலனோட ஏர் புதிதா அப்படிங்கிற கவிதை பேழை பார்க்க போகிறோம். நூல்வெளி பார்க்கலாம். ஏர் புதிதா என்னும் கவிதை கூப்பா ரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. 1902 கும்பகோணத்தில் பிறந்த கூப்பா ராஜகோபாலன் மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் அப்படின்னு பலமுகம் இருக்குது. தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் 4 இதழ்கள். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகளுள் அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகியன நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தொகுக்கப்பட்டது அகலிகை, ஆத்ம சிந்தனை 2மே வந்து கூப்பாராவோடது.
தமிழரோட மரபில் பொன் ஏர் பூட்டுதல் அப்படிங்கிற பண்பாடு இப்போயும் வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல் பார்க்கலாம். முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகி விட்டது, வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடுகி செல் முன்பு, பொன் ஏர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம், ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது, காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான், கை புதிதா கார் புதிதா, இல்லை நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது, மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து, மண் புரளும் மழை பொழியும், நிலம் செழிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும், எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும், கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது பொழுதேர் பொன் பரவும் ஏரடியில், நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. நல்லதே நடக்கும், எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தலைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம். எப்போனா சித்திரை மாதத்தில் செய்வாங்க, சித்திரை திங்களில் தான் பொன்னேர் பூட்டுவாங்க. அடுத்து கவிதை பேழை மெய்கீர்த்தி, 2ஆம் ராஜராஜ சோழனோடது. நூல்வெளி பார்க்கலாம். கோப்பரை கேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டங்கள் கொண்ட 2ஆம் ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தியின் ஒரு பகுதியை தான் இப்போ நம்ம பாடமாக படிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இதில் இலக்கிய நயம், நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக இந்த மெய்கீர்த்தி இருக்குது. அதில் ஒன்று, அதாவது இவருடைய மெய்கீர்த்திகள் 2, அதில் ஒன்று தான் 91 வரிகளை கொண்டது. எத்தனை வரிகள்னு கூட கொடுத்துருக்காங்க. 2 மெய்கீர்த்தியில் ஒன்று 91 வரிகள் கொண்டது. அதுலேருந்து 16லேருந்து 33 வரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்பாடல் பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்விக் கழகத்திலேருந்து பெறப்பட்டிருக்கு. மெய்கீர்த்தியோட மூலம் எங்கேருந்து பெற்றிருக்காங்க? தமிழ் இணைய கல்விக் கழகத்திலேருந்து பெறப்பட்டிருக்கு. மொதல் 4 வரியை நீங்கள் படிக்கும்போது கடகடன்னு படிச்சிருவீங்க. ஆனால் லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணும்போது லாஸ்ட் லைனை நல்லா படிச்சுக்கோங்க, அதை தான் மறந்துடுவீங்க. 1ஆம் ராஜராஜன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. நாம் பார்க்குறது 2ஆம் ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தியை தான் பார்க்குறோம். ஆனால் எப்பயிலேருந்து மெய்கீர்த்தி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1ஆம் ராஜராஜன் காலம் தொட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. மெய்கீர்த்திகள் கல்வெட்டில் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கியம் நயம்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்படுபவை. மெய்கீர்த்திக்கு முன்னோடி எதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சங்க இலக்கியமான 10 பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் தான் இதற்கு முன்னோடி மெய்கீர்த்திக்கு. பல்லவர்கள் கல்வெட்டுகளிலும் பாண்டியர்கள் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்று செப்பமான வடிவம் பெற்றது. இது கல் இலக்கியமாய் அமைந்துள்ளது. பாடல் இந்திரன் முதற் திசாபாலர் என்மரும் ஒரு வடிவாகி வந்தபடி என நின்று மனுவானை தனி நடாத்திய படியானையே பிணிபுண்பன வடிமணிச் சிழம்பே ஆற்றுவன செல்லோடுடைய கலகுண்பன வரும் புனலை சிறைப்படுவன மாவே வடுபடுவன மாமலரே கடியவாயின காவுகளே கொடியவாயின கல்லுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரைவேயே போர்மலைவன எழுகலனியே மையுடைவன நெடுவரையே மருளுடையன இளமான்களே. மான்கள் மட்டும்தான் பயப்படும். கயற்குளமே பிறர்தொழுகும் கைத்தையாரே கடிந்தொருப்பார் இயற்புலவரே பொருள் வைப்பார் இசைப்பாணரே கூடஞ்செய்வார் எனக் கூறி இவன் காக்கும் திருநாட்டில் இனிவென நின்று காவல் நெறி பூண்டு நெறியல்லது நினையாது தந்தை இல்லோர் தந்தையாகி தாயார் இல்லோர்க்கு தாயாராகி மைந்தர் இல்லோருக்கு மைந்தராகி மண்ணுயிர்களுக்குயிராகி விழிபெற்ற பயனென்னவும் மெய்பெற்ற அருளென்னவும் மொழிபெற்ற பொருளென்னவும் முகம் பெற்ற பணுவல் எனவும் எத்துரைக்கும் இறைவனென்னவும் யாஞ்சை அப்படின்னு முடியுது இந்த மெய்கீர்த்தி. பொருள் பார்த்துக்கோங்க. திசாபாலரோட ஒரு உருவம் மாதிரி, இந்திரன் மற்றும் திசாபாலரோட ஒரு உருவம் மாதிரி இருக்காரு நம்ம சோழர். அவர் நாட்டில் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுவன, மக்கள் பிணிக்கப்படுவது இல்லை. சிலம்புகள் மட்டுமே புலம்புது, மக்கள் புலம்ப மாட்டாங்க. ஓடைகள் மட்டுமே கலக்கமடையும், மக்கள் கலக்கமடைய மாட்டாங்க. புனல் மட்டுமே அடைக்கப்படுகின்றன, மாங்காய் மட்டுமே வடுபடுகின்றன. மலர்கள் மட்டும்தான் பறிக்கப்படுது, மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவது இல்லை. காடுகள் மட்டுமே கொடுமையானதாக இருக்கும், கொடியவான காடுகளே இருக்குது, மற்றபடி யாருமே கொடுமை செய்கிறது இல்லை. வண்டுகள் மட்டுமே கல் உண்ணும், மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. மலை மூங்கில் மட்டுமே உள்ளீடின்றி வெறுமையாக இருக்கும், மக்கள் வெறுமையாக இல்லை.
வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராக இருக்கும், மற்ற போர்லாம் நடக்கலை, ரொம்ப செழுமையாக இருக்குது நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மருவூர் பாக்கத்தில் நடந்த வணிக செய்தியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க, பார்க்கலாம். சிலப்பதிகாரம் வந்து புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து தான் நமக்கு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதை வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்லாம் சொல்கிறோம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு 3 காண்டங்கள் இருக்குது, 30 காதைகள் இருக்குது. 3 பேரை பற்றி சொல்லுது. கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பற்றி பாடுது. மணிமேகலை காப்பியத்தோட கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டையும் இரட்டை காப்பியம்னு சொல்கிறோம், மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீயே அருளுக அப்படின்னு யார் சொன்னது? என்றதால் யார்? சீத்தலை சாத்தனார் வந்து அடிகள் நீயே அருளுக அப்படின்னு சொன்னார். இளங்கோவடிகளும் சரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொன்னார். சீத்தலை சாத்தனார் நீங்களே அடிகள் சொல்லுங்கன்னாரு. இளங்கோவடிகள் சரி நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதோட இன்னொன்று இருக்குது, அந்த கண்ணகி கோவலன் கதையை சொன்னது சீத்தலை சாத்தனார் தான். அது இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை திருப்பி திருப்பி கேட்குறாங்க. பாடல் மருவூர் பாக்கம். வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தும் பூவும் புகையும் மேவிய வேரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பல்வகை தெரிந்த பகுதி பண்டமொடு கூலம் குவித்த கூல வீதியும் காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள்ளுப்பு பருகுனர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த உண்மலி இருக்கையும் கஞ்சகாரரும் செம்புசை குறுனரும் மரம்கொள் தச்சரும் கருங்கை கொல்லரும் மண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டாளரும் பொன்சை கொல்லரும் நன்கலம் தருணரும் துண்ணக்காரரும் தோளின் துண்ணரும் கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி. இவ்வளோ வேலை செய்கிறவங்க இருந்திருக்காங்க. பழுதில் செய்வினை பால்கெழுமாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் 7ம் வாழ்வின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறுகுறுங் கைவினை பிறர்வினை யாளரோடு மறு இன்றி விளங்கும் மருவூர் பாக்கமும் அப்படின்னு இந்த பாக்கத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த பாக்கத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்திர விழா ஊரெடுத்த காதை. சொல் பொருள். சுண்ணம்னா நறுமணப்பொடி, காருகர்னா நெய் விற்பவர் சாலியர்னு சொல்லுவாங்க, தூசுனா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கைனா செல்வம், நொடைனா விலை, பாசவர்னா வெற்றிலை விற்பவர், வெற்றிலை விற்கிறவங்க பாசமாக இருப்பாங்க, ஓசுனர்னா எண்ணெய் விற்பாங்க, எண்ணெயை ஓசியில் வாங்குவோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓசுனர் எண்ணெய் விற்பவர், மண்ணுள் வினைஞர்னா ஓவியர், மண்ணீட்டாளர்னா சிற்பி, கிழினா துணியை கிழிப்போன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறையவே இருக்கும். அடுத்தது பாருங்கள், தெருக்களில் பிட்டு விற்கிறவங்கள காளியர் அப்படின்னு சொல்லுவோம். பிட்டு வணிகம் செய்பவரை, அப்பம் சுடுபவரை வந்து கூலியர் அப்படின்னு சொல்லி வரும், கூவியர் அப்படின்னு வரும். அடுத்து வந்து கல் விற்கிறவங்கள வளைச்சியர்னு சொல்லுவோம், மீன் விற்கிறவங்கள பரதவர்னு சொல்லுவோம், வெண்மையான உப்பு விற்கிறவங்கள உமனர் அப்படின்னு சொல்லுவோம். வெற்றிலை விற்பவரும் இங்கே இருக்காங்க. 5 நறுமணப் பொருட்கள் விற்பவங்கன்னு பல வகை இறைச்சி விற்பவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை கூட அவங்க பொறுத்தகையாக கேட்கலாம். அப்பம் சுடுறவங்க, கல் விற்கிறவங்க வளைச்சியர், மீன் விற்கிறவங்க பரதவர், உப்பு விற்கிறவங்க உமணவர். இலக்கண குறிப்பு. வண்ணமும் சுண்ணமும் என்னும் மை, பயில் தொழில் வினைத்தொகை, மயங்கி அப்படிங்கிறதுல மயங்கியங்கிறதுல மயங்கு தான் பகுதி. இன் வந்து இறந்த கால இடைநிலை, இன் வந்து புணர்ந்து கெட்டது, ஈ வந்து உடம்படுமை, பெயரச்ச விகுதி. இங்கே பாருங்கள், 50 காப்பிய முறை வைப்பை வந்து திருத்தணிகை உலா தான் சொல்லுது. 50 காப்பிய முறை வைப்பை சொல்கிற நூல் வந்து திருத்தணிகை உலா. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணியும் கலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனு கீந்தான் திருவுளையாக குண்டலகேசிக்கும் வாசவனுக்கீந்தான் திளையாத குண்டலகேசிக்கும் அப்படின்னு சொல்லுது திருத்தணிகை உலா. பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி. காவிரி பூம்பட்டினத்திலேருந்து மதுரைக்கு போகிற வழியை சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பாளூர் என்னும் இடத்தை அடைந்தாங்க. தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக போனால் மதுரையை அடையலாம்.
இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் அழகர் மலையை அடையலாம், அது வழியாக போகலாம். இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்கள் காடுகள் உள்ளன. அவ்வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம். கோவலனையும் கண்ணகியையும் கவுந்தியடிகள் இவங்க வந்து சமண துறவி இந்த இடைப்பட்ட வழியில் தான் அழைச்சிட்டு போனாங்க. எப்படி சோலைகள் மிகுந்த ஊர் காடுகள் இடைப்பட்ட வழியில் போனாங்க. அங்கே போய் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைஞ்சாங்க. மதுரையில் கண்ணன் இழந்த கண்ணகி, அதாவது இறந்துட்ட பிறகு, கணவனை இழந்துட்ட பிறகு மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் அப்படின்னா சுருளிமலை வழியாக சென்று வேங்கை கனல் என்னும் இல்லத்தை அடைந்தாள். வேங்கை கனலுக்கு இறந்துட்ட பிறகு எங்கே போனா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, சுருளிமலை வழியாக போயிருக்காங்க. அடுத்து உரைப்பாட்டு மடை, உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்னென்னா சிலப்பதிகாரம் தான். இதில் வரும் தமிழ்நடை வந்து உரைநடை பாங்கில் அமைந்திருக்கிற பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பதும் பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. அடுத்து துணைப்பாடம் மங்கையராய் பிறப்பதற்கே அப்படின்னு நிறைய பெண்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. முதல்ல எம்எஸ் சுப்புலட்சுமி பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் வந்து மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படிங்கிறத எம்எஸ் சுப்புலட்சுமின்னு சொல்கிறோம். இவங்க 17 வயசுலேயே வந்து சென்னை மியூசிக் அகாடமியில் மேதகு முன்னாடி மியூசிக் கச்சேரி பண்ணினாங்க. இவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் டெல்லியில் சந்திக்கிறப்ப இவங்க வந்து ரகுபதி ராகவ ராஜாராம்ங்கிற பாடலை பாடி காட்டியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, மீரா எழுதிய பாடல் ஒன்று சொல்லி நீ எனக்கு இதை பாடி காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னை வானொலியில் 1947 சுதந்திரம் அடைந்த அன்னைக்கு காந்தியடிகள் பிறந்த நாளன்று 1947 காந்தியடிகளின் பிறந்த நாளன்று அப்பாடல் ஒலிபரப்பாகியது. அது என்ன பாட்டுனா ஹரி தும் ஹரே அப்படிங்கிற மீரா பஜன் பாடல் தான். அதாவது 47வது வருஷம் காந்தியடிகளோட பிறந்த நாள் அன்னைக்கு அந்த பாட்டு பாடினாங்களாம். ஹரி தும் ஹரே என்னும் மீரா பஜன் பாடல் பாடினாங்க. யார்? எம்எஸ் சுப்புலட்சுமி. 1954 தாமரையணி விருது கிடச்சிட்டு ஹெலன் கல்லரை வந்து அவங்க பாராட்டினாங்க. அப்போ வந்து ஹெலன் கல்லர் பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1963 இங்கிலாந்துலேயும் 66 ஐநா சபையிலையும் பாடியிருக்காங்க. 54 தாமரையணி விருது ஹெலன் கல்லர் பாராட்டியிருக்காங்க. 63 இங்கிலாந்துலேயும் 66 ஐநா சபையிலையும் பாடியிருக்காங்க. இவங்களோட பாட்டு வந்து வெங்கட சுப்ரபதியம் வந்து திருப்பதியில் ஒலிக்க தொடங்குச்சு 66. அதுக்கப்புறம் 74 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது இவங்களுக்கு கிடைச்சிது. இது மட்டும் இல்லாமல் இந்திய மாமணி விருதும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இவங்க வந்து பால சரஸ்வதி. இவங்க நாட்டியத்தில் சிறந்தவங்க. 15 வயதில் சங்கை சங்கீத சமாஜம் அப்படிங்கிற அரங்கில் நடன நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இவங்களோட கச்சேரியை பார்த்துட்டு பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டியிருக்காரு. கல்கத்தாவிலையும் காசிலையும் நடந்த அனைத்து இந்திய இசை மாநாட்டில் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலையும் இவங்க நடனம் ஆடியிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் கண்காட்சியில் ஜனகணமனவுக்கு ஃபஸ்ட்டாகவும் லாஸ்ட்டாகவும் ஆடியிருக்காங்க. ஏன்னா ஜனகணமனத்துக்கு ஆடக்கூடாது இல்லையா, இது கேள்வியே கேட்க வாய்ப்பில்லை. அடுத்து ஐரோப்பா, அமெரிக்கா, டோக்கியோ மாரி நிறைய இடத்துல சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வுலையும் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு ஆடியிருக்காங்க. அடுத்து ராஜம் கிருஷ்ணன் பற்றி பார்க்க போகிறோம். இவங்கள் பெண்கள் என்றால் குடும்ப கதை தான் எழுதணும் அப்படிங்கிறத மாற்றினாங்க. இவங்க வந்து பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்னு பாரதியோட வரலாற்று புதினத்தை எழுதியிருக்காங்க. அதில் தான் இவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பித்தாங்க. தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கருப்பு மணிகள்னு புதினமாக கொடுத்துருக்காங்க. நீலகிரி படுகரின மக்களோட பிரச்சனையை வந்து குறிஞ்சி தேன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மீனவரோட வாழ்வு சிக்கலை சொல்கிறது அலைவாய் கரையில் அப்படிங்கிற புதினம். வேளாண் தொழில்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டுறது வந்து சேற்றில் மனிதர்கள் அப்படிங்கிறது. வேருக்கு நீர் ரெண்டுமே வந்து உழைப்பு சுரண்டப்படுறதை சுட்டி காட்டுறது. சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள் வந்து உழவரை பற்றி சொல்லுது, வேளாணை பற்றி சொல்லுது. இது அப்படியே பொறுத்துக்கையாக கேட்குறாங்க. நல்லா படிச்சுக்கோங்க, குழப்பறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிஞ்சி தேன்னா நீலகிரி, அலைவாய் கரையில் அப்படின்னா மீனவர்கள், உவர்ப்பு வாழ்க்கை அதாவது உப்பு விற்கிறவங்களுக்கு தான் கரிப்பு மணிகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தீப்பெட்டி தொழிலில் வந்து குழந்தைகளை ஈடுபடுத்துறது, குழந்தைங்களோட மனதுக்கு நொறுக்கப்படுறத வந்து கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ஞ்சு எழுதுனது தான் வந்து மண்ணகத்து பூந்துளிகள்.
அப்படிங்கிற நூல். இவங்க தான் வந்து வேருக்கு நீர் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. சாகித்ய விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னு கேட்டால் ராஜம் கிருஷ்ணன் தான். சூப்பரான எழுத்தாளர், எல்லாமே செம்மையாக இருக்கும் இவங்க புக் எல்லாமே. ராஜம் கிருஷ்ணன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கிருஷ்ணாமால் ஜெகநாதன் பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க தான் வந்து மதுரையின் முதல் பட்டதாரி பெண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்தின் காந்தி அமைதி விருது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகசேஷ விருது பெற்றது யாருன்னா MS சுப்புலட்சுமி. இவங்க வந்து வாழ்வுரிமை விருது பெற்றிருக்காங்க ஸ்வீடன் நாட்டு. சுவிட்சர்லாந்தோட காந்தி அமைதி விருது பெற்றிருக்காங்க. இவங்க வந்து சர்வோதயா இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை ஆரம்பித்து களப்பணி ஆற்றியிருக்காங்க. இவங்க வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலலாம் கூட பங்கேற்றிருக்காங்க. பூதான இயக்கத்தில் பணிபுரிஞ்சிருக்காங்க. பூதான இயக்கத்தில் பணிபுரிஞ்சிருக்காங்க இவங்க கணவரோட இணைந்து. அடுத்து உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண் இல்லாத காலத்தில் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து மதுரை சின்ன பிள்ளை, ஓகேங்களா. இவங்க குழு மூலியமாக முதல் பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்து விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கூலி வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு சாதாரண மனுஷி எப்படி வந்து பிரபலம் ஆகுறாங்க, பெரிய வேலையை செய்கிறாங்க. பிரபலம் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, எப்படி உழைச்சிருக்காங்க, எப்படி முன்னேறிக்காங்கிறத சொல்கிறதுக்கு தான் இவங்கள எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளை மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில் மீன் பிடிக்கிற கொத்தகையை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலை செய்கிறாங்க. அந்த ஆட்சியர் பார்த்துட்டு இவங்களுக்கு மீன் பிடிக்கிற குத்தகையை கொடுக்குறாரு. 2004 வந்து சுனாமி வந்தப்போ இவங்க போய் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழுவாக போய் உதவி செய்கிறாங்க. இவங்க ஆரம்பித்த குழுவோட பேர் கேட்கலாம், களஞ்சியம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 10 பேரோட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வாஜ்பாய் வந்து இவங்க காலில் விழுந்து விருது கொடுத்தப்ப இவங்க காலில் விழுந்திருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. இவங்க ரொம்ப பிரபலமானதே வந்து வாஜ்பாய் காலில் விழுந்து கும்பிட்டார் இவங்களை, அவ்வளோ மதிச்சு. அதான் அதில் தான் இவங்க பிரபலமானாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இவங்க பெற்ற விருதெல்லாம் வந்து ஔவை விருது, தூர்தர்ஷனின் பொதிகை விருது, தாமரை திரு விருது பெற்றிருக்காரு. ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது பெற்றதும் இவங்க தான். வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெற்ற விருது தான் வந்து ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது. புறப்பொருள் இலக்கணம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். வெச்சிப்பூவினை ஆணிரைகளை சொத்தாக கருதினாங்க முன்னாடி இருக்கிறவங்க. அதனால் வெச்சிப்பூவை சூடிக்கிட்டு போகும்போது ஆணிரையை கவர்தல். வெச்சித்திணை என்னன்னு கேட்டாங்கன்னா ஆணிரை கவர்தல். வெச்சிப்பூவை பற்றி கொடுத்துருக்காங்க. அழகு செடியாக வீட்டு தோட்டங்களில் பூங்காக்களில் வளர்க்குறோம். இந்த வெச்சிப்பூவை இட்லி பூன்னு சொல்லுவோம். கரந்தை அப்படின்னா கவர்ந்து செல்லப்பட்ட ஆண் நிறைகளை மீட்டு வர்றது தான் வந்து கரந்தை. இதுதான் கரந்தை பூ. சிறிய முட்டை வடிவத்தில் இருக்கும். கரந்தை ஒரு சிறிய செடி, நறுமணம் மிக்கது. இது செம்மை இல்லைதான் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதனை வந்து கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கரந்தை தான் அதுக்கு நேமு. இதை வந்து கரந்தைன்னா ஆணிரை மீட்டல். வஞ்சி அப்படின்னா மண்ணை கவர்ந்து போராயிற்று. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற, அதாவது போர் தொடுத்து போகிறது, அவங்க நாட்டை கைப்பற்றுறதுக்காக போகிறவங்க வஞ்சி பூவை சூடுவாங்க. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அமைந்துள்ளது தான் வந்து வஞ்சி. நீட்டாக இருக்கும், சடை மாதிரி இருக்கும். இது வந்து மண்ணாசை காரணமாக போர் தொடுத்து போகிறது. வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வை தான் வந்து வஞ்சி. அடுத்து காஞ்சி திணை வந்து நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூ எதிர்த்து போரிடுறது. போருக்கு போகிறது வஞ்சி, எதிர்த்து போரிடுறது காஞ்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சி எப்படி இருக்குன்னாக்கா நீல நிற மலராக இருக்கும், கொத்து கொத்தாக பூக்கும், அழகான மனமுள்ள காஞ்சியாக இருக்குது. இது வந்து ஒரு வகை குறுமரம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகை குறுமரம், ஓகேவா. நொச்சி வந்து கோட்டைகளை கட்டப்பட்ட கோட்டையை காத்தல். நொச்சி வந்து காத்தல், கோட்டையை காத்தல் நொச்சி. நொச்சி பூவை சூடி தான் வந்து கோட்டையை காப்பாங்க. மருத நிலத்துக்குரியது தான் வந்து நொச்சி. இதில் எது யூனிக்காக இருக்கோ அதை படித்து வச்சுக்கோங்க. இட்லி பூனா என்னென்னு கேட்கலாம், வெச்சிப்பூ அந்த மாதிரி இருக்கிறத படிச்சுக்கோங்க. மருத நிலத்துக்குரிய நொச்சிப்பூ. நொச்சிப்பூ வந்து மருத நிலத்துக்குரியது. கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. இதை வந்து மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பல வகை இருக்குது. அடுத்து உளிஞ்சை வந்து கோட்டையை கைப்பற்ற உளிஞ்சை பூவை சூடி தன் வீரர்கள். கோட்டையை கைப்பற்றுறது உளிஞ்சை, கோட்டையை காக்கிறது வந்து நொச்சி. கோட்டையை காக்கிறது நொச்சி, கைப்பற்றுறது உளிஞ்சை.
உளிஞ்சை எப்படி இருக்குன்னாக்கா முடக்கத்தானை தான் வந்து உளிஞ்சைன்னு சொல்கிறாங்க. முடக்கத்தானை இனிமேல் உளிஞ்சைன்னு கூப்பிடுங்க. முடக்கத்தானில் இருக்கிற பூவை தான். வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உளிஞ்சை கொடி. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான்னு சொல்லுவோம். இனிமேல் முடக்கத்தான்னு சொல்லாதீங்க, உளிஞ்சைன்னு சொல்லுங்கள். அடுத்து தும்பை. பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது அப்படின்னு நிலைநாட்ட வீரர்கள் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவாங்க. போர் நடக்கும்போது இந்த பூவெல்லாமா தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் பூவெல்லாம் தேடி போட்டிருக்காங்க. போரிடும்போது தும்பை திணை. போர் நடந்தாலே எல்லாருக்கும் துன்பம் தானே, அதனால போரிடும்போது தும்பை திணைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தும்பப்பூ எல்லாரும் பார்த்துருக்கலாம், ஒயிட் கலரில் இருக்கும். தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தான் வந்து தும்பைப்பூ. அடுத்து வாகை. வெற்றி பெற்றவங்க சூடுற பூ தான் வந்து வாகை. கிரீடம் மாதிரி இருக்குது பாருங்கள், சைடில் மயில் தோகை மாதிரி இருக்கும். வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ. மங்கிய வெண்ணிறம், பிங்க் கலரில் இருக்குது, வெண்ணிறம் போட்டிருக்காங்க. போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை சூடி மகிழ்வான். துன்பமாக இருக்கிறது எல்லோரும் சண்டை போட்டுக்கும்போது துன்பம். வாகை வந்து வெற்றி. வாகை சூடவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகை வெற்றியை குறிக்குது. அடுத்து பாடான் கொடுத்துருக்காங்க. பாடப்படக்கூடிய புகழினை உடைய ஒருத்தனை பற்றி பாடுறது தான் வந்து பாடான். புகழ், வீரம், கருணை, கல்வி இதை பற்றி பாடுறது பாட ஆண் திணை. அடுத்து பொதுவியல் அப்படின்னா வெச்சி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாததை பொதுவானதை சொல்கிறது பொதுவியல். கைக்கிளைனா ஒருதலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம். கைக்கிளைனா ஒருதலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம். பலவுள் தெரிக. சரியான அகர வரிசை. உ ஏ ம ம. உழவர் ஏர் மண் மாடு. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிக்கிறது. மாலவன் குன்றம்னா திருப்பதி, வேலவன் குன்றம்னா திருத்தணி. அவருக்கு எங்கே செலவச்சிருக்காங்க, திருத்தணிலையும் டி நகர்லையும் தான் செலவச்சிருக்காங்க. தன் நாட்டு மக்களுக்கும் தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்ற மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதற்கு காரணம் வலிமைன்னு நிலைநாட்டதான். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். அடுத்து ஒரு பாட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கவி கா மு ஷெரீஃப் பாடின பாட்டு இது. இந்த போஸை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம், என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் சொல்கிறாரு கவி காமு ஷெரீப். ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் சொல்கிறது கவி கா மு ஷெரீப். கவிதையை உரையாடலாக மாற்றுக அப்படிங்கிற பாடலை அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ வா, அவசியம் வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. சும்மா இருக்க முடியாது தாய் சொல்கிறாள், காதுக்கு கம்மல் அழகென்று நான் கலருவதை கவனி நன்று நிதர் மொழியை வெகுபணிவாய் நிதம் நீ கேட்டு வந்து காதில் அணிவாய். மொழியை கேட்டு அணிஞ்சுக்கோ அப்படின்றா. மகள் மேலும் சொல்கிறாள், கைக்கு 2 வளையல் விதம் நீ கடன்பட்டு போட்டினும் போதும், பக்கி என்றனை எல்லோரும் என் பாடசாலையில் சொல்ல நேரும். கையில் வளையல் போடலாம் பக்கின்னு கேலி பண்ணுவாங்கன்னு சொல்கிறா. தாய் சொல்லும் சமாதானம். வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல். ஆரவாரம் அமுதே மதிதுளங்கும் பெண்ணே அவர் சொல்வது துன் கைக்கு விளங்கு. நீ வளையல் போட்டனா அது உனக்கு விலங்கு மாதிரியே, அதை வந்து பெருசாக நினைக்காத அப்படிங்கிறா. பின்னும் மகள், ஆபரணங்கள் இல்லையானால் என்னை யார் மதிப்பார் தெருவில் போனால், கோபமோ அம்மா இதை சொன்னால் என் குறை தவிர்க்க முடியும். அதற்கு தாய், கற்பது பெண்களுக்கு ஆபரணம், கெம்பும் கல் வைத்த நகை தீராத ரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு. பாரதிதாசன் சொல்கிறாரு, அம்மாவாக இருந்து சொல்கிறாரு பாரதிதாசன். இந்த பாடல் நல்லா இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைச்சொல் அறிவம். கன்சல்டேட் துணை தூதரகம், பேட்டன்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், கில்ட் அப்படின்னா வணிகக்குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. அறிவை விரிவிசை. என் கதை அப்படிங்கிறது நாமக்கல் வே ராமலிங்கத்தோட சுயசரிதை. வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் வந்து சாகித்ய அகாடமி வாங்கி கொடுத்தது. நாற்காலிக்காரர் நா முத்துசாமி.
நாற்காலிக்காரர் நான் முத்துசாமி. இதோட இயல் 7 முடியுது. இதில் ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். நான் படிக்கிறது தெளிவாக இருந்தால் லைட்டாக கொஞ்சம் மாற்றம் இருக்க தான் செய்யும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க, மற்றவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படி படித்தா ஈஸியாக ஞாபகத்தில் இருக்குது, எந்த வழியில் படித்தா ஞாபகத்தில் இருக்குது, எந்த வழியில் படித்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த வழியில் படிங்க. படித்து முயற்சி பண்ணி வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம்.